ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் டு குக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் பால்ஸ். பிரெட் பால்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம பிரெட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 5 பீஸ் பிரெட் ஸ்லைஸை எடுத்திருக்கேன். ப்ரெட்டோடைய கார்னரில் கட் பண்ணிக்கலாம். 4 சைடையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 5 பீஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண ஓரங்களை மிக்ஸி ஜாரில் போட்டு பிரெட் கிராம்ஸாக பண்ணிக்கலாம். பிரெட் கிராம்ஸ் ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டு எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்க வேக வச்ச உருளைக்கிழங்க இப்படி பொடி பண்ணிக்கலாம். மசிச்சு விட்டுக்கோங்க கையில். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் தேவையான அளவு ஆயிலை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதும் கலர் லைட்டாக மாறினதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாவை சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். அது கொதித்து வந்து தண்ணியெல்லாம் எப்படி வத்திடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொத்தமல்லியை ஆட் பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அது ஆறுனதும் குட்டி குட்டியாக பால்ஸாக பிடிச்சிடலாம். நான் 3 உருளைக்கிழங்குக்கு 5 பீஸ் வந்திருக்கு எனக்கு. ப்ரெட்டை எடுத்து நான் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். தண்ணியில் டிப் பண்ணி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துடும். தண்ணி வந்ததும் சென்டரில் அந்த பாலை வச்சு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், எக் ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே என்ன ஸ்டஃபிங் தேவைப்படுதோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே பிரெட் கிராம்ஸை போட்டுடலாம். பிரெட் கிராம்ஸ் மேலே போட்டு நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சிருங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த 5 பீஸையும் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி நம்மளே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பாருங்கள் 5ம் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆயிலை வச்சு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சு தேவையான அளவு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பால்ஸாக பொறுமையாக போடுங்க. போட்ட உடனே கலரிடாதீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்புங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் திருப்பி விடுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா வரும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக பிரெட் பால்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.